கருப்பு இங்கே அப்பத்தாவை பார்க்க அந்த வீட்டுக்கு போக வாங்கண்ணே அப்படின்னு இங்கே தமிழ்ச்செல்வி கூப்பிடுறாங்க. உள்ளே வந்த கருப்பு அமைதியாக உட்காந்துருக்கு. என்ன ஆமாச்சு, நீ மட்டும் என்னை விட்டுட்டு வந்துட்ட, நானும் நீ கூப்பிட்டுருந்தா கூடவே வந்துருப்பலன்னு சொல்ல, டேய் நீ எதுக்குடான்னு சொல்லி கேட்குறாங்க. என்னாலேயும் அந்த வீட்டில் இருக்க முடியாதுன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ அந்த வீட்டிலே போய் இருந்துக்கோ அப்படின்னு அப்பத்தா சொல்லும்போது, ஏன் நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அம்மாச்சி, நான் இங்கே இருக்கேன்னு சொல்லும்போது, டேய் அதுக்கு இல்லைடா, நீ எல்லாம் அங்கே இருக்கிறேன்னு ஒரு நம்பிக்கையில் தானே நானும் அந்த வீட்டை விட்டு கிளம்பி வந்தேன்னு சொல்லி அப்பத்தான் சொல்லிட்டு இருக்காங்க. அம்மாச்சி உன்னை நான் வெளியே கூட்டிகிட்டு போகணுன்னு தான் நினச்சேன்னு சொல்ல, வெளியே எங்கடா எதுக்கடா அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மாச்சி என் கூட கொஞ்சம் வர முடியுமான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதான் அம்மாச்சி உன்னை கூப்பிடுறாங்களே, நீங்கள் போயிட்டு வாங்கன்னு தமிழ்ச்செல்வி சொல்ல, சரிடி நீ எங்கேயும் போகாமல் வீட்டில் இரு, பத்திரமா இரு, நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அம்மாச்சி கிளம்பி போகிறாங்க. இப்போ எதுக்கு எங்கே கூப்பிட்டுட்டு போகிறேன்னு நீ, அதான் அந்த வீட்டில் இருக்க யாரும் வேணான்னு சொல்லிட்டு வந்தலை அப்படின்னு சொல்ல, செய்தி ஏதோ உங்ககிட்ட முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும்னு சொன்னான்னு சொல்ல, என்ன திடுதுப்புன்னு அவனுக்கு மனசு ஏதாவது மாறிடுச்சான்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது, சேது கோவிலில் இருக்கான், உன்னை கூப்பிட்டுட்டு வர சொன்னான், நீங்கள் வாங்க போகலான்னு அம்மாச்சியை கூப்பிட்டுட்டு கருப்பு கிளம்புறாங்க. ஏரா இங்கே கோவிலுக்கு தான் போகிறாங்க. கோவிலில் அங்கே சேது உட்காந்துருக்க, அம்மாச்சியும் பக்கத்தில் போகிறாங்க. என்னையா எதுக்கு என்ன வர சொன்னேன், உங்கள் யாரையும் பார்க்க பிடிக்கல, பேச பிடிக்கல, உங்கள் உறவே வேணான்னு அர்த்தம் விட்டு தான் நான் வந்துட்டேனே, பின்ன எதுக்காக என்னை பார்க்கணுன்னு இப்படி கட்டாயப்படுத்தி கருப்பு அனுப்பி வச்சுவேன் அப்படின்னு சொல்லி அங்கே அப்பத்தா திட்ட. அதுக்கு அப்பத்தா கிட்ட, நானும் உன்னை பார்த்து ஆசைப்பட்டு தான் நான் உன்னை கூப்பிடணும்னு நினச்சேன், ஆனால் என்ன பண்ணுறது, நீ தான் எங்கள் உறவே வேணான்னு அத்து விட்டு போயிட்டியே அப்படின்னு சொல்ல, சரி இப்போ என்னத்துக்காக என்னை கூப்பிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்ல, முக்கியமான விஷயம்னா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன உன் அப்பன் என்னை கூட்டிகிட்டு வர சொல்லி உன்னை தூது விட்டானா, உன் அப்பங்கிட்ட போய் சொல்லு, என் பேச்சை கேட்காதவங்க அந்த வீட்டில் யார்கிட்டையும் நான் பேச மாட்டேன், என் பேச்சை கேட்காத வீட்டில் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்ல, அப்பாலாம் உன்னை எதுவும் கூப்பிடல அப்படின்னு அப்பத்தா பார்த்து சொல்ல, அதானே அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு உண்மையிலே என் பாசம் இருந்தால் தானே, என் மேலே தான் எவனுக்குமே பாசம் இல்லையேன்னு அங்கே அப்பத்தா சொல்கிறாங்க. கொஞ்சம் அமைதியாக இருக்க முடியுமான்னு அங்கே செய்து சொல்லிவிட்டு, எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்ல, என்ன விஷயத்தை பற்றி பேசுகிறேன்னு சொல்லி கேட்குறாங்க. தமிழ்ச்செல்வி வயிற்றில் 2 குழந்தை வளர்றது உண்மை தானே அப்படின்னு சொல்ல, அதை எதுக்கு நீ கேட்குற, அந்த குழந்தை மேலே பாசம் தான் நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக முடிவு பண்ணுற ஆளா நீ, அந்த குழந்தைய பற்றி பேசுகிறதுக்கு முதல்ல உனக்கு என்னடா உரிமை இருக்குது, அந்த பிள்ளைகளை பற்றி நீ பேசவே கூடாதுன்னு சொல்ல, இங்கே பாரு அப்பதான் அந்த பிள்ளைகளை நான் பார்த்துக்கிறேன், தமிழ்ச்செல்விக்கு 2 பிள்ளை வளர்றது உண்மை தெரியுதோ தெரியலையோ எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, ஆனால் என் பிள்ளைகளை நான் நல்லா பார்த்துப்பேன். இங்கே பாரு அப்பத்தா, அந்த வீட்டுக்கு போயிருக்கிறது தமிழ்ச்செல்விக்காகவா இல்லை பிள்ளைகளுக்காகவான்னு எனக்கு தெரியாது, ஆனால் என் பிள்ளையை பார்த்துக்க வேண்டிய முழு பொறுப்பு என்கிட்ட தான் இருக்குது, நீ சொன்னால் அந்த தமிழ் கேட்பான், அதனால தான் சொல்கிறேன், பிள்ளை பிறந்ததும் அந்த பிள்ளையை நான் பார்த்துக்கிறேன், அவளுக்கு எந்த சங்கடமும் வேணாம், அவளை நல்லா படித்து டாக்டராக சொல்லு, அதானே அவளுடைய ஆசை, அதுக்காக தானே அவள் போராடிக்கிட்டு இருந்தா, அப்புறம் என்ன இடையில பிள்ளைகளை பார்த்துக்காம படிப்பை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தா பிள்ளைகளை யார் பார்த்துப்பா, நான் என் பிள்ளைகளை நல்லா பார்த்துக்கிறேன், நீ எனக்காக இதை மட்டும் செஞ்சால் போதும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட உடனே அப்பத்தா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன என்ன அப்பத்தா சிரிக்கிறேன் அப்படின்னு செய்து கோவத்தோட பார்க்க, பிள்ளைங்களாம் யாருடா உன் பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்களை பற்றி உண்மையை தமிழ்கிட்ட கூடிய சீக்கிரமே சொல்ல போகிறேன், ஏன் இன்னைக்கே போய் தமிழை பார்த்து உன் வயிற்றில் வளர்றது ஒத்த பிள்ளை இல்லடி 2 பிள்ளையை சுமந்துக்கிட்டு இருக்கவ அப்படின்ற உண்மையை நான் சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்ல, இந்த கேட்ட உடனே செய்து அதிர்ச்சியோட பார்க்குறாங்க. எப்போ நீ எங்கள் பேச்சை மீறி அந்த ஐஸ்வர்யாவுக்கு நீ கழுத்தில் தாலி கட்டணும்னு முடிவு பண்ணினியோ அப்போவே முடிஞ்சு போச்சு உனக்கும் தமிழுக்குமான இருக்கிற உறவு, அப்புறம் எங்கேருந்து அந்த பிள்ளைவ வந்தது, தமிழ்ச்செல்வி மட்டும் வேண்டாம் ஆனால் உன் பிள்ளைவ மட்டும் வேணும்னு சொல்றியே, அது எந்த விதத்தில் நியாயம்யா, அந்த பிள்ளைகளை எதை நம்பி உன்கிட்ட அனுப்ப சொல்கிறேன், ஒன்றை நம்பி நிச்சயமாக உன் பிள்ளைகளை இங்கே தமிழ்ச்செல்வி அனுப்பணும்னு நினச்சாலும் ஒரு அப்பத்தாவா நான் அனுப்பவே மாட்டேயா, ஏன்னா எந்த விஷயத்துலையும் தனித்து இங்கே தன்னிச்சையாக சரியான முடிவை எடுக்க தெரியாத உன் கூடலாம் பிள்ளைகளை என்னால் அனுப்பி வைக்க முடியாது, நீ மட்டும் இன்னொரு கல்யாணத்தை பண்ணிட்டு சந்தோஷமாக வாழுவேன், உன் பிள்ளையோட நீயும் பார்த்துக்க மாட்ட, அதான் இருக்காளே வீட்டில் ஐஸ்வர்யான்னு ஒருத்தி, அவளும் பிள்ளைகளை கவனிச்சுக்க மாட்டா, இதில் மட்டும் எங்கேருந்து உனக்கு பிள்ளைய மேலே பாசம் வருது, இங்கே பார்
பிள்ளைங்களை பற்றி இனிமேல் பேசுகிறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்லை. இதுக்கப்புறம் இதை பற்றி பேசுகிறதா இருந்தால் என்னை கூப்பிடாதன்னு சொல்லிட்டு அப்பத்தா இங்கேருந்து கிளம்ப, அப்பத்தா ஒரு நிமிஷம் இல்லை அப்படின்னு சொல்லிங்க தடுத்து நிறுத்துற இங்கே செய்து முன்னாடி வந்து, என் பிள்ளைகளை எப்படி அவகிட்டேருந்து வாங்குறதுன்னு எனக்கு தெரியும். சட்ட ரீதியாக நான் என் பிள்ளைகளை அவகிட்டேருந்து வாங்குவேன். நான் என் பிள்ளைகளை நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி சேது சொல்லும் போது, அப்படி ஒன்று நடந்தால் பார்க்கலாம், இந்த பற்றி இனிமேல் பேசுகிறதுக்கு எதுவும் கிடையாதுன்னு அப்போ தான் அங்கேருந்து சொல்லிட்டு கிளம்புறாங்க. சேதுக்கோ பயங்கர யோசனை அவமானம் எல்லாம் இருக்குது. தன் குழந்தைங்கள தான் பார்த்துக்கணும், அந்த குழந்தைங்க சேது தமிழ்ச்செல்விக்கிட்ட வளர விட்டுறக்கூடாது, அது எங்கள் வீட்டு வாரிசுன்றதுல உறுதியாக இருக்காங்க எங்கள் சேதுவும். அந்த நேரத்தில் திரும்பி வர அப்போ தான் சேதுவை பார்த்து சொல்கிறாங்க, பொண்டாட்டி மேலே இல்லாத அக்கார பிள்ளைவன் மேலே மட்டும் எப்படியா வந்துட போகுது? பொண்டாட்டியையே உனக்கு வந்துட்டு நம்ப முடியலை, நம்பிக்கை இல்லை. பிள்ளைங்க ஏதாவது சின்ன தப்பு பண்ணாலும் அதை பிள்ளைங்க தான் பண்ணுச்சுன்னு, பண்ணவே இல்லைனாலும் பிள்ளைங்க தான் பண்ணுச்சுன்னு நீ உறுதியாக நிற்ப. அந்த பிள்ளைகளை போட்டு அடித்தா கூட கேட்குறதுக்கு யாரும் இல்லை. இங்கே பாரு, இந்த பிள்ளைங்களை பற்றி பேசுகிறது, அப்புறம் அவங்க மேலே பாசம் இருக்க மாதிரி நடிக்கிறது, இது எதுவும் வேணாம். அதெல்லாம் நீ உன் கூடயே வச்சுக்கோ. இதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு அந்த வீட்டு பக்கம் வந்து நின்றுடாத அப்படின்னு கோவத்தோட அப்பத்தா பேசிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகிறாங்க. இதை கேட்ட சேது அதிர்ச்சியோடு இருக்க, வீட்டுக்கு போகிற சேது மேலே மொட்டை மாடியில் நின்று யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஐஸ்வர்யா வராங்க. என்னம்மாம்மா தனியாக நின்று என்ன யோசனை பண்ணிகிட்டு இருக்கீங்க? நம்ம கல்யாணம் பற்றின யோசனையா? நம்ம கல்யாணம் எப்படிலாம் நடக்கணும்னு எனக்கு ஆசை இருக்குது தெரியுமா? ஆனால் அப்போ தான் ரொம்ப சிம்பிளாக பண்ணலான்னு ஆசைப்பட்டாரு. பரவாயில்லம்மாம்மா, எனக்கு சிம்பிளாக நடந்தாலும் உங்கள் கூட கல்யாணம் நடந்தால் போதும், எனக்கு அதுதான் வேணும்னு ஐஸ்வர்யா சொல்ல, இதை கேட்ட உடனே இங்கே சேதுவும் எதுவுமே பேசாமல் நிற்க, என்னம்மாம்மா என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை ஐஸ்வர்யா, தமிழ்ச்செல்வி எனக்கு பிடிக்காது, தமிழ்ச்செல்வி கூட வாழ பிடிக்காது. ஆனால் தமிழ்ச்செல்வி வயிற்றில் வளர்கிற குழந்தை இந்த வீட்டு குழந்தை தானே, அந்த குழந்தை பற்றின யோசனை தான் சொல்ல, இதை கேட்ட உடனே ஐஸ்வர்யாவுக்கு முகம் ஒரு மாதிரி மாறுது. என்னாச்சு அப்படின்னு செய்தி கேட்க, இல்லைம்மாமா தமிழ் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, தமிழ்ச்செல்வி வயிற்றில் வளர்கிற பிள்ளை உங்கள் பிள்ளை இல்லைன்னு சொன்னீங்க, இப்போ அந்த பிள்ளைக்காக நீங்கள் கவலைப்படுறதை நினைக்கும் போதான்னு சொல்லும்போது ஐஸ்வர்யா அப்படின்னு கத்துறாங்க. தமிழ் மேலே 1000 கோபங்கள் இருக்கலாம், ஆனால் ஒழுக்கமான முறையில் அவள் மேலே எனக்கு எந்த கோபமும் இல்லை. இனிமேல் இதை பற்றி பேச வேணான்னு சொல்ல, இல்லை மாமா அந்த குழந்தைய பற்றி பேசுனீங்கள்ல, அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். தமிழ்ச்செல்வியோட வளர்க்க முடியலைன்னா அது தமிழ்ச்செல்வியோடைய பிரச்சனை, அதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படணும்? நமக்கு கல்யாணம் ஆக போகுது, நமக்குன்னு ஒரு குழந்தை வரப்போகுது, அதை நினச்சி நம்ம சந்தோஷப்படுவோமே. நம்மளுடைய குழந்தை தான் மாமா இந்த வீட்டுக்கு வாரிசாக இருக்கணும். தமிழ்ச்செல்வியோடைய குழந்தைய வச்சு அவள் இந்த வீட்டுக்குள்ளே வரணும்னு ஏதாவது ஒரு வகையில் முயற்சி பண்ணுவான். அப்படி ஒன்று மட்டும் இந்த வீட்டில் நடந்துடக்கூடாது மாமா. நான் உங்கள் நல்லதுக்காக தான் மாமா சொல்கிறேன். அந்த குழந்தைய வச்சு திரும்ப இந்த வீட்டுக்குள்ளே வரணும்னு முடிவு பண்ணிட்டானா அப்புறம் நம்ம வாழ்க்கை சந்தோஷமாகவே இருக்காதுல்ல. அதனால தான் மாமா கொஞ்சம் யோசிங்க மாமான்னு சொல்லிட்டு இங்கே ஐஸ்வர்யா உள்ளே போயிடுறாங்க. இங்கே வெளியே அந்த சேதுவை வந்துட்டு யோசனை பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. சரி, நாம் ஐஸ்வர்யா சொல்கிறதான் சரி, குழந்தைய வச்சு அவள் வீட்டுக்குள்ளே வர முயற்சி பண்ணிட்டானா நம்ம வாழ்க்கை சந்தோஷமாகவே அமையாதேன்னு யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க. இதை ஈஸ்வரி கிட்ட சொல்ல, சொல்லிட்டு வந்துட்டல, நிச்சயமாக இந்த பூம்பு மாடு சேது நம்ம சொல்கிறதுக்கு தான் தலையாட்டுவான், நீ வேணா பார்த்துக்கிட்டே இருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கல்யாணம் வேற பக்கத்தில் வச்சாச்சு, நெருங்கிடுச்சு, நாளைக்கு நாம் அந்த பார்லருக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்ல, ஆமாம் பார்லருக்கு போவோம், அதுதான் நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குன்னு சித்ராவும் சொல்கிறாங்க. அடுத்த நாள் காலையிலேயே சேதுவை கூப்பிட்றாங்க ஐஸ்வர்யா. இல்லை ஐஸ்வர்யா, நீ சின்னம்மா கூட போயிட்டு வா, எனக்கு நிறைய வேலை இருக்குது, எம்எல்ஏ ஆனதுலேருந்து நிறைய வேலை இருக்குன்னு உனக்கே தெரியலன்னு சொல்ல, அதுவும் சரிதான் மாமா, ஆனால் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் ஹனிமூன் போகிறதுக்காவது நீங்கள் வேலையை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கணும்னு சொல்ல, அது அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவை அனுப்பி வைக்கிறாங்க. ஐஸ்வர்யாவும் அங்கேருந்து போனதுக்கு பிறகு சாவுத்திரியும் தாமரையும் இவளுங்க ஏதோ பிளான் பண்ணுறாளுங்கடி, இவளுங்க ஏதோ தப்பு பண்ணிட்டு தாண்டி இந்த முழிச்சிட்ருக்காளுங்க, இவளுங்க மேலே எனக்கு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குது. தமிழ்ச்செல்வி இந்த வீட்டை விட்டு அனுப்புனதில் நமக்கு ஆரம்பத்தில் ஒரு சந்தேகம் வந்தது இல்லையா, அது இவளுங்க தான் பண்ணாளுங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டாலே போதும். இங்கே தமிழ்ச்செல்வி சேதுவை வெட்டி விட்டு போன மாதிரி அதுக்கப்புறம் சேது இந்த ஐஸ்வர்யாவை வெட்டி விட்டுருவான். என்னடி சொல்கிறேன்னு கேட்க, ஆமாம்மா நீ சொல்கிறது சரிதாம்மா, என்னம்மா பண்ணுறதுன்னு சொல்லி யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க. எனக்கும் அதாண்டி தெரியலை, அவளுங்க என்ன பண்ணி தமிழ் இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருப்பாங்கன்னு நமக்கு எந்த வகையிலையும் புலப்படவே மாட்டுதே, எந்த வகையில் யோசித்தாலும் ஒன்றுமே கிடைக்க மாட்டுதேன்னு இங்கே சாவுத்திரை தாமரையும் ரூமில் உட்காந்து யோசனைக்கு மேலே யோசனை பண்ணி தலைவலியே வந்துடும் போல இருக்கு. சரி வாமா வெளியே போய் நின்றுட்டு வருவோன்னு
போகணும்னு வெளியே வராங்க 2 பேரும். அப்போ தான் இந்த ஐஸ்வர்யாவுடைய அப்பாவும் அம்மாவும் வெளியே வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ அங்கே வர சௌத்ரியும் தாமரையும் பார்த்துட்டு, நீங்கள் தானே நம்ம சம்மந்தியுடைய தங்கச்சி அப்படின்னு சொல்ல, ஆமாம் அதுக்கு என்ன இப்போன்னு சொல்லிட்டு அங்கே சௌத்ரி கேட்க, உங்கள் பொண்ணுக்கு தானே இப்போது ஏதோ பிச்சைக்காரன் கூட கல்யாணம் ஆனிச்சுன்னு இங்கே ஈஸ்வரி ஃபோனில் சொல்லிட்டேன்டான்னு சொல்ல, அவளுக்கு வேறு வேலையே இல்லைம்மான்னு சொல்லிட்டு இங்கே சித்ராவை அந்த தாமரை வந்துட்டு திட்டமும் செய்கிறாங்க சௌத்ரியை பார்த்து. ஆமாண்டி, நீ எத்தனை நாளைக்குன்னு பார்ப்போம், இதுங்க ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு தான் நானும் நினைக்கிறேன். ஆனால் எப்படி பார்த்தாலும் முடிய மாட்டேங்குதே, எப்படி இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறது, மண்டையெல்லாம் ரொம்ப வலிக்குதுடின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே போன எங்கள் சௌத்ரி வந்துட்டு தாமரை கிட்ட பேசுகிறாங்க. தாமரையும் ரொம்ப குழப்பத்தில் தான் இருக்காங்க. ஆமாம், நம்ம தான் இந்த வீட்டில் இல்லை, மலர் இந்த வீட்டில் தானே இருந்திருப்பா, அவகிட்ட கேட்டு பார்ப்போன்னு சொல்ல, மலர் இங்கே வான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. மலரும் பக்கத்தில் வரேன், உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, இந்த வீட்டில் அப்போ எங்கள் அம்மாவுக்கும் விருப்பம் இல்லை, அதே போல தான் எங்களுக்கும் இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. ஆமாம், இந்த வீட்டிலேருந்து இவன் தான் தமிழ் தான் தப்பு பண்ணான்னு கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கும்லன்னு சொல்லி கேட்க, நீங்கள் எதை பற்றிமா கேட்குறீங்கன்னு அங்கே மலர் கேட்க, அதாண்டி இந்த வீட்டில் தமிழ்ச்செல்வி தப்பே பண்ணலைன்னு சொல்லி நின்று பேசிக்கிட்டு இருக்கான். தமிழ்ச்செல்வி தப்பு பண்ணலைன்னா வேறு யாராவது தானே இந்த தமிழ்ச்செல்விக்கு மாதிரி தப்பு பண்ணியிருந்துருக்கணும், அதை தாண்டி கேட்குறேன்னு சொல்ல, எனக்கும் அதே சந்தேகம் தாம்மா, ஆனால் எது எப்படி நடந்துச்சுன்னா எங்களுக்கு தெரியவே இல்லைன்னு சொல்ல, நாங்கள் தான் இந்த வீட்டில் இல்லை, நீ தானே இந்த வீட்டில் இருந்தா அப்போ உனக்கு தெரியாமல் எதுவும் நடந்திருக்காதுல்ல அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே மலர் யோசிக்கிறாங்க. இல்லைம்மா, தமிழுடைய ஃபோன்லேருந்து அவங்க அப்பாவுக்கு தமிழ் தான் ஃபோன் பண்ணதான் அவங்க அப்பாவே சொன்னாங்க, ஆனால் தமிழ்ச்செல்வி தான் தப்பே பண்ணலை, தான் அப்படி ஒரு ஃபோன் பண்ணவே இல்லைன்னு தமிழ் சொன்னான். இதில் எது உண்மைனே தெரியலை, ஆனால் தமிழ்ச்செல்வி சொல்கிறதான் உண்மையாக இருக்கும்னு எனக்கும் தோணுச்சு அப்படின்னு சொல்லும்போது, இதை கேட்டுட்டு உடனே அங்கே மோகனா கூப்பிட்டதுமே மலர் அங்கேருந்து போக, அம்மா மலர் சொன்னதை வச்சு பார்த்தியா, தமிழ்ச்செல்வி ஃபோன்லேருந்து தமிழ் ஃபோன் பண்ணலை, ஆனால் தமிழ் தான் பேசினதா அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு. அப்போ இதுக்குள்ளதாம்மா ஏதோ நடந்திருக்கு, ஏதோ ஒரு பெரிய பிளான் பண்ணி தாம்மா இந்த ஈஸ்வரியத்தையும் ஏதோ பண்ணியிருக்கணும் அப்படின்னு அங்கே தாமரை சொல்ல, நானும் அதே தாண்டி நினைக்கிறேன். ஆனால் எப்படி இதை கண்டுபிடிக்கிறது, தமிழ்ச்செல்வி ஃபோன் பண்ணலைன்ற விஷயத்த நாம் எப்படி இந்த வீட்டில் நிரூபிக்கிறது, அதுக்கு ஏதாவது நமக்கு தடையும் சிக்கணுமே அப்படின்னு சொல்லி யோசனையில் இருந்துக்கிட்டு இருக்காங்க இங்கே தாமரையும் சௌத்ரியும். அப்போ தான் தாமரை இங்கே வீட்டில் இருக்க செய்திக்கிட்ட பார்த்து தனியாக பேசணும்னு சொல்லிட்டு இங்கே தாமரையும் சௌத்ரியும் பக்கத்தில் போகிறாங்க. சொல்லு தாமரை, என்ன விஷயம்னு சொல்லிட்டு அங்கே செய்தி கேட்க, இல்லைம்மாம்மா எனக்கும் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நிறைய ஆசை இருந்துச்சு, ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தால் நம்ம கல்யாணம் நடக்க முடியாமலே போயிடுச்சு, அதை விடுங்க மாமா, நான் அதை பற்றியெல்லாம் யோசிக்கவும் இல்லை, கவலைப்படவும் இல்லை. ஆனால் இப்போ உங்கள் கல்யாணத்தை பற்றி யோசிக்கும் போது மனசுக்கு ஒரு மாதிரி வருத்தமாகவே இருக்குது. நீங்கள் ஒரு நல்ல பொண்ணை தான் இங்கே சூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டால் எனக்கு சத்தியமாக தெரியல மாமா. ஏமாம்மா, எங்களுக்குமே தமிழ்ச்செல்வி பிடிக்காது தான், தமிழ்ச்செல்வி மேலே எங்களுக்கே கோவம் இருந்ததான், ஆனால் எங்களுக்கே இப்போ தமிழ்ச்செல்வி பக்கம் ஒரு நியாயம் இருக்குன்னு தான் தோணுது, ஆனால் உங்களுக்கே மாமா தோண மாட்டுதுன்னு சொல்லி கேட்க, தமிழ்ச்செல்வியை பற்றி என்கிட்ட பேச வேணான்னு செய்து சொல்லும்போது உடனே சௌத்ரி சொல்கிறாங்க, இல்லை செய்து, உனக்கும் தாமரைக்கும் நான் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை பண்ணினேன், தாமரையும் நீயும் தப்பாக இருந்தீங்கன்னு சொல்லி இந்த வீட்டில் பெரிய ஒரு பொருளையை கலப்பினேன், ஆனால் அப்போ உனக்கு சப்போர்ட்டாக நின்னது உன் பொண்டாட்டி தமிழ்ச்செல்வி தான், ஆனால் நீ இப்போ கூட உன் தமிழ் பக்கம் பேசாமல் நிற்கிறத பார்க்கும்போது தான் எங்களுக்கே கொஞ்சம் வருத்தமாக இருக்குது, அந்த ஒரு வருத்தத்தில் தான்ப்பா நான் உங்ககிட்ட பேசிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு அங்கே சௌத்ரியும் தாமரையும் சொல்கிறாங்க. அதை கேட்டதும் அங்கே எதுவுமே பேச முடியாமல் நின்றுட்டுருக்காங்க. இங்கே சேதுவும் எல்லாருமே இங்கே தமிழுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களேன்ற ஒரு எண்ணம் மட்டும் இங்கே சேதுக்குள்ளே வந்துட்டு போயிட்டே இருக்குது. சேது கீழே இறங்கி வந்து உட்காராங்க. மாப்பிள்ளை எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இதே வீட்டில் தானே இருக்கோன்னு சொல்லி, இல்லை இதே வீட்டில் இருந்தாலும் நீங்கள் எம்எல்ஏவாக இருக்கீங்க, பல இடங்களுக்கு இங்கே பல பிரச்சனைகளுக்காக போயிட்டு வந்துகிட்டே இருக்கீங்க, நிறைய ஒரு வேலை இருந்துகிட்டே இருக்கும்ல, உங்களை பார்க்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே ஐஸ்வர்யாவுடைய அம்மாவும் அப்பாவும். சரி சாப்பிட்டீங்களான்னு சொல்லி கேட்க, இல்லை மாப்பிள்ளை, ஐஸ்வர்யாவும் இங்கே என் தங்கச்சி இங்கே ஈஸ்வரியும் இங்கே பார்லருக்கு போயிருக்காங்க, வந்துடுவாங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும், வந்ததும் சாப்பிட்டுக்கலான்னு இருக்கோம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அப்படின்னு சொல்லும்போது தான் இங்கே ஐஸ்வர்யாவுடைய அப்பாவுக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோன் வந்ததும் சரி சரின்னு சொல்லிட்டு பேசிட்டு வைக்கிறாங்க. என்ன மாமா, அந்தமான்லேருந்து ஃபோனா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் மாப்பிள்ள
அந்த மான்லேருந்து தான் எல்லாம் நம்ம ஐஸ்வர்யாவுக்காக தான் சொல்கிறாங்க. ஐஸ்வர்யாவுக்காகன்னு சொல்லி கேட்க, ஆமாம், சின்ன வயசுலேருந்து நிறைய போட்டிகளில் கலந்துக்கிட்டு நிறைய வின் பண்ணி நிறைய மெடல்லாம் வாங்கியிருக்கான். இப்போ புதுசாக அந்த மானில் அவளுக்குன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. ஆனால் அவளுக்கு நீங்கள் தான் முக்கியம்னு சொல்லி இங்கேயே இருக்கணும்னு இங்கே முடிவு பண்ணிட்டான். அது விஷயமா தான் கேட்டு எனக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்கலான்னு சொல்லியிருக்கேன். பார்க்கலாம் மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல, என்ன மாமா என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறாங்க. ஐஸ்வர்யாவுக்கு அப்படி அதீத திறமைகள்லாம் இருக்கான்னு சொல்லி கேட்க, பின்ன என்ன மாப்பிள்ள, ஐஸ்வர்யாவுக்கு இருக்க திறமையை பற்றி உங்களுக்கு தெரியாதா? ஐஸ்வர்யா ஒரே நேரத்தில் பல பேருடைய குரலில் பேசுவா அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்ட உடனே இங்கே சேதுவோம், ஆமாம்மா, ஐஸ்வர்யா ஒரு நாள் என்கிட்டயே எங்கள் அம்மாச்சி குரலையும் அப்பத்தா குரலையும் எங்கள் அப்பா குரலையும் பேசி காட்டுனுச்சு. ஐஸ்வர்யாவுக்கு இதனால் நிறைய மெடல்லாம் கிடச்சிருக்கான்னு சொல்லி கேட்க, ஆமாம் மாப்பிள்ள, எடு அந்த ஃபோட்டோவுன்னு தன் மனைவி கிட்டே கேட்டு அவங்க வாங்கின மெடல் சர்டிஃபிகேட்னு எல்லா ஃபோட்டோவையும் எடுத்து காட்டுறாங்க. என் பொண்ணுக்கு நிறைய திறமை இருக்கு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி இதை காட்டவும் செய்ய, இதைக்கு பார்த்துட்டு இங்கே சேதுவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஐஸ்வர்யா என்கிட்ட பேசினதெல்லாம் சரியான, இதை பற்றி எதுவுமே சொன்னதில்லைன்னு சொல்ல, அவள் தன்னை பற்றி பெருமையாக மற்றவங்க கிட்ட அவளே பேசிக்க மாட்டா அப்படின்னு சொல்லும்போது ஒன்று அங்கே இருக்க தாமரை, ஓ அதனால தான் உங்களை பேச சொல்லிட்டு பார்லர் கிளம்பி போயிடுச்சா அப்படின்னு அங்கே தாமரை சொல்லும்போது அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. ரெண்டு பேரும் பார்த்துட்டே இருக்கேன். தாமரை கொஞ்சம் சும்மா இருன்னு சொல்லும்போது சட்டுன்னு சாவித்திரிக்கு ஒரு நினப்பு வருது. சாவித்திரி உடனே இங்கே தாமரை கிட்ட சொல்கிறாங்க, அடியே அப்போது இந்த ஐஸ்வர்யாவுக்கு நிறைய திறமை இருக்குன்னு அவங்க அப்பன் சொன்னதை கேட்டியானு சொல்லலாம். ஆமாம்மா, ரொம்ப தான் பீத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது, அடியே நான் அதை சொல்ல வரலடி, ஐஸ்வர்யாவுக்கு நிறைய திறமை இருக்குது, நிறைய பேர் குரலில் பேசுவானே இந்த சேதுவே சொன்னான். அப்புறம் ஏண்டி அந்த ஐஸ்வர்யா இந்த தமிழ்ச்செல்வியுடைய குரலில் தமிழுடைய ஃபோன் எடுத்து அவங்க அப்பாவுக்கு பேசியிருக்க கூடாதுன்னு சொல்ல, ஆமாம்மா நான் இந்த வகையில் யோசிக்கவே இல்லை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இது தாண்டி நடந்திருக்கும், இது அந்த ஈஸ்வரி சித்ராவுடைய பிளானாக தாண்டி இருக்கும் அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், நாம் வேற அப்போ வீட்டில் இல்லாமல் போயிட்டோம், கண்டிப்பாக இது எல்லாம் உங்களுடைய வேலை தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே தாமரை சொல்கிறாங்க. அம்மா இது எப்படிம்மா நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்ல, எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தாண்டி எனக்கும் தெரியல, ஆனால் வசமாக அவங்கள வந்துட்டு நம்ம சிக்க வைக்கணும், மாட்ட வைக்கணும், அதுக்கு என்ன வழின்னு நம்ம யோசிக்கணும்டி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அந்த சாவித்திரி தாமரைன்னு ரெண்டு பேருமே கிளம்பி உள்ளே போகிறாங்க. உள்ளே போகிறவங்க நடந்துக்கிட்டே பல வகையான யோசனைகளை யோசிக்கிறாங்க. ரெண்டு பேருக்குமே ஐடியா செட் ஆகலை, சிந்தனை ஓகே ஆகலை. ஏன்னா கையும் களமாக இந்த ஐஸ்வர்யாவை சிக்க வைக்க நம்ம எப்படிப்பட்ட பிளான் போடுறதுன்னு எதுவுமே தெரியலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்க உடனே தாமரை சொல்கிறாங்க, அம்மா எனக்கு ஒரு ஐடியாமா அப்படின்னு சொல்ல, என்னடின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நாம் அவங்களுடைய எமோஷ்னலை தூண்டி விட்டால் போதும்ல, கண்டிப்பாக அவளே இந்த இடத்துல சிக்கிக்குவா மாட்டிக்குவான்னு சொல்ல, என்னடி சொல்கிறேன்னு கேட்க, ஆமாம்மான்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கு ஓகேன்னு படுது. ரெண்டு பேரும் வெளியே வராங்க. இன்னமும் அவங்க பொண்ணு ஐஸ்வர்யாவால அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் இது வர நேரம் சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் சொல்கிற சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் நீங்கள் காசு கொடுத்தே வாங்கிடலாம், உண்மையிலேயே உங்கள் பொண்ணுக்கு அப்படிப்பட்ட திறமை இருக்கா என்ன? இந்த வீட்டில் இருக்க எல்லாருடைய குரல்லையும் உங்கள் பொண்ணால் பேச முடியுமான்னு என்ன? அசால்ட்டாக என் பொண்ணு பேசுவான்னு அவங்க அம்மாவுக்கு அப்பா சாவித்திரி தாமரை சொன்னதை கேட்ட உடனே கோவம் வந்துடுது. என் பொண்ணு வந்த உடனே இங்கே வீட்டில் இருக்க எல்லாருடைய குரலையும் அவள் பேசி அசத்துறத பாருங்க, அப்போ நீங்கள் உங்கள் முகத்தையெல்லாம் எங்கே கொண்டு வச்சுக்கிறீங்கன்னு நான் பார்க்க தானே போகிறேன்னு சொல்ல, அங்கே உடனே சேது சொல்கிறாங்க, அத்தை எனக்கு நல்லா தெரியும் இங்கே ஐஸ்வர்யா நல்லாவே பேசுவான்னு சொல்ல, அது இருக்கட்டுப்பா சேது, கட்டிக்க போகிற பொண்ணுன்றதுக்காக நீ சப்போர்ட் பண்ணுவ, அதை நாங்கள் நம்பணும்லன்னு சொல்லிட்டு எங்கள் தாமரையும் சாவித்திரியும் சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் ஐஸ்வர்யா வீட்டுக்கு வராங்க. அங்கே இருக்க எல்லார் கூடயும் வீட்டுக்கு வந்த உடனே ஐஸ்வர்யா அங்கே நின்றுட்டு இருக்கும்போது, ஐஸ்வர்யாம்மா நீ தான் நல்ல நிறைய குரலில் பேசுவல, எல்லாருடைய குரலையும் பேசி காட்டுமான்னு சொல்லும்போது, இப்போ எதுக்குமான்னு சொல்லி கேட்குறாங்க. ஏதோ உட்காந்துருக்க இவங்க ரெண்டு பேருக்கும் உன் மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லையா, நாங்கள் ஏதோ காசு கொடுத்து சர்டிஃபிகேட்டு மெடல்னு வாங்கி வச்சு அதை ஃபோட்டோ எடுத்து இங்கே வீட்டில் இருக்க காட்டி பெருமை பீத்துறோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட அவமானம்லாம் எங்களுக்கு தேவையா? ஐஸ்வர்யா நீ பேசின பேச்சில் அவங்க முகத்தில் கரிய பூசணும் அப்படின்னு சொல்ல, இப்படியெல்லாம் பேசினாங்களான்னு கோபத்தில் இருக்க எங்கள் ஐஸ்வர்யாவோ உடனே ராஜாங்க குரலில் பேசுகிறாங்க, ஆபத்தா குரலில் பேசுகிறாங்க, மோகனா குரல்லையும் பேசுகிறாங்க, ஏன் அங்கே உட்காந்துருக்க தாமரையோட குரலில் குறை பேசுகிறாங்க. அதுக்கு உடனே சாவித்திரி சொல்கிறாங்க, எல்லாருடைய குரலையும் பேசுறியே, தமிழ்ச்செல்வியுடைய குரலில் உனக்கு பேச தெரியுமான்னு சொல்லி கேட்க, ஏன் தெரியாது, எல்லாருடைய குரலும் எனக்கு பேச தெரிஞ்ச எனக்கு அவள் குரலெல்லாம் பேச தெரியாதா என்ன, இந்த பேசுகிறேனேன்னு சொல்லிட்டு உடனே எங்கள் ஐஸ்வர்யா தமிழ்ச்செல்வியுடைய குரலில் பேசுகிறாங்க. சாதாரணமாக அவங்க வீட்டில் இருக்கும்போது பேசுகிற சில வார்த்தைகளை பேச, ஐயா சேது இப்போ வச்சு உனக்கு உண்மைனே ஏதாவது புரியுதா இல்லையா,
இந்த வீட்டிலேருந்து ஃபோன் போனது என்னமோ தமிழுடைய ஃபோன்லேருந்து தான், ஆனால் பேசுனது தமிழ் இல்லை, நான் நிற்கிறாளே இந்த ஐஸ்வர்யா தான் அப்படின்னு சாவித்திரி சொல்ல, இதை கேட்ட உடனே ஈஸ்வரி சித்ரான்னு பையனை தூக்கி போடுது. என்ன இவ கரெக்டாக அக்யூரேட்டாக அதை கண்டுபிடிச்ச மாதிரி பேசுகிறான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது உடனே இங்கே தாமரை சொல்கிறாங்க, ஆமாம் மாமா, இந்த சந்தேகம் எங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே இருந்தது. இந்த வீட்டில் யாரோ ஒருத்தவங்க இந்த மாதிரி பண்ணதுனால தான் தமிழ்ச்செல்வி இந்த வீட்டை விட்டு போயிருக்க முடியும்னு. எங்கள் விஷயத்தில் இந்த சித்ராத்தை தலையிட்ட மாதிரி தான், எங்கள் விஷயத்தில் ஈஸ்வரியத்தை தலையிட்ட மாதிரி தான் உன் விஷயத்துலையும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க மாமா அப்படின்னு அங்கே தாமரை சொல்கிறாங்க. என்ன தாமரை சொல்கிற நீ அப்படின்னு கேட்க, ஆமாம் மாமா, காமேஷ் பிச்சன்ற ஒருத்தனை பணக்காரனாக நடிக்க வச்சதுலேருந்து என்னை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுலேருந்து எல்லாத்தையும் பண்ணது ஈஸ்வரியத்தை தான். இப்போது தமிழ்ச்செல்வியை வீட்டை விட்டு விரட்டி அனுப்பி இங்கே ஐஸ்வர்யா அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறதும் ஈஸ்வரியத்தை தான் அப்படின்னு சொல்லும்போது ராஜாங்கமும் மற்றவங்களும் அதை கேட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. நீ சொல்கிறதெல்லாம் உண்மைதானான்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் கேட்குறாங்க. ஐயோ அண்ணன், தங்கச்சி மேலே இல்லாத நம்பிக்கை உனக்கு எப்படின்னு இவங்க மேலேலாம் வருது, கொஞ்சம் யோசிச்சு பாரு நான் நடந்ததை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே எல்லாருக்கும் இங்கே ஐஸ்வர்யா மேலே சந்தேகம் வருது. ஐஸ்வர்யா இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையான்னு சொல்லி கேட்கா. ஐயோ மாமா, இங்கே தாமரை உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியலைன்ற கோவத்தில் இப்படி பேசிக்கிட்டு இருக்கா, உங்களுக்கும் எனக்கும் இந்த கல்யாணத்தை நடத்தக்கூடாதுன்றதுக்காக பேசிக்கிட்டு இருக்கா. அவள் பேசினதெல்லாம் நீங்கள் ஏன் மாமா இப்படி நினச்சிக்கிறீங்கன்னு சொல்ல இங்கே உடனே சேது வந்துட்டு கேட்கவும் செய்கிறாங்க. அப்போது நீ தமிழ்ச்செல்வி ஃபோன்லேருந்து ஃபோன் பேசலை அப்படி தானேன்னு சொல்லி கேட்க ஆமான்னு சொல்கிறாங்க. உடனே கருப்பை கூப்பிடுறாங்க. கருப்பு ஓடி வரேன், என்ன மாப்பிள்ள சொல்லு மாப்பிள்ளன்னு சொல்லும்போது கருப்புக்கிட்ட உடனே சொல்கிறாங்க, ஏமாமா நம்ம வீட்டில் ஏற்கனவே பல பிரச்சனைகள் வந்ததுனால நம்ம வீட்டில் ஒரு கேமரா வைக்க சொல்லியிருந்தால நீங்கள் கூட அதை வச்சுருந்தீங்களே அப்படின்னு சொல்ல கருப்பு என்னென்னு புரியாமல் தவிச்சு நிற்க ஆமாம் மாப்பிள்ள அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அன்னைக்கு நைட்டு ஃபோன் பேசினது யாருன்னு நாம் அந்த கேமரா வச்சு கண்டுபிடிக்கலாம்ல. ஆமாம் மாப்பிள்ள அப்படின்னு அங்கே கருப்பு சொல்ல அப்போ யார் என்னன்னு உடனே பாருங்க மாமா, அந்த கேமராவில் இருக்கிறது மட்டும் இந்த ஐஸ்வர்யான்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் நான் யாரையும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லும்போது எப்போ கேமரா வச்சிங்க, எப்போ எதுக்காகன்னு சொல்லும்போது நம்ம வீட்டில் பல பிரச்சனைகள் வந்த போது தான் இந்த கேமரா முன்னாடியே வைக்கப்பட்டது தான். வீட்டில் யாருக்கிட்டையும் நான் இதை சொல்லலை, சொன்னால் நீங்கள் இதெல்லாம் வேண்டான்னு சொல்லுவீங்க, அதனால தான் அப்படின்னு அங்கே செய்து சொல்கிறாங்க. உடனே கருப்பை பார்த்துட்டு மாமா இங்கே போய் உடனே என்ன இதுன்னு பாருங்க மாமான்னு சொல்ல சரி மாப்பிள்ள நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து கருப்பை போயிடுறாங்க. கருப்பை போனதுக்கு பிறகு பின்னாடியே போன சேதுவோம், என்ன மாப்பிள்ள நம்ம வீட்டில் ஏதோ கேமரா வச்சுட்டு தான் என்னென்னமோ சொல்கிறேன், இப்போ என்ன சொல்ல முடியும், நம்ம வீட்டில் தான் கேமரா எதுவும் வைக்கலையே அப்படின்னு கருப்பு சொல்லும்போது அதெல்லாம் எனக்கு தெரியும் மாமா, இப்போ நீ என்ன பண்ணுற, கேமரான்னு ஒரு பயத்தை நான் ஏற்படுத்தி விட்ட போதே ஐஸ்வர்யாவுடைய முகம் இங்கே சட்டுன்னு மாறினுச்சு, இப்போ நீ சாமி வந்த மாதிரி நடிக்கணும் அப்படின்னு சொல்ல எல்லாமே நீ பண்ணுவதானு சொல்ல அதெல்லாம் நான் பண்ணுவேன் மாப்பிள்ள, உனக்காக இல்லைனாலும் தமிழ் பிள்ளைக்காக நான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். எங்கள் கருப்பு என்ன பண்ணுறாங்க, உடனே பக்கத்தில் வந்து இங்கே சாமி ஆட ஆரம்பிச்சிட்றாங்க. சாமி ஆட ஆரம்பித்த உடனேயே இங்கே எல்லாருக்கும் பயம் வந்துடுது. ஏய் ஐஸ்வர்யா இங்கே வான்னு சொல்லிட்டு இங்கே முன்னாடி கூப்பிட்டு கருப்பு சாமி ஆடுற மாதிரி கத்த அங்கே நிற்கிற சேதுவும் இங்கே ஐஸ்வர்யா ஈஸ்வரி சித்ரான் 3 பேருமே பார்க்குறாங்க. நீ பண்ண தப்புக்கு தண்டனை என்ன தெரியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. நீ ஆணி செருப்பில் நடக்கணும், இங்கே மண்டிக்கிட்டு பூக்குழி மிதிக்கணும், இது எல்லாத்தையுமே பண்ணணும்னு சொல்லும்போது பயத்தில் ஐஸ்வர்யாவோ இல்லை நான் எதையும் பண்ண மாட்டேன், எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் உண்மையை ஒத்துக்கிறேன்னு சொல்லி பயத்தில் இருந்துட்டு எல்லாம் உண்மையை ஒத்துக்கிறாங்க. நான் தான் தப்பு பண்ணேன், நான் தான் தமிழ் இந்த செல்வி வீட்டை விட்டு போனதுக்கு காரணம், எனக்கு எந்த தண்டனையும் கொடுத்துடாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்லவும் செய்கிறாங்க. அழகு மேலே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஐஸ்வர்யாவுக்கு இப்படிப்பட்ட தண்டனைகளை சொன்னால் கண்டிப்பாக அவள் வாயிலிருந்து உண்மை வரும்னு தெரிஞ்சுக்கிட்ட செய்து கருப்புக்கிட்ட சொல்லி இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. கருப்பும் அதுக்கு ஏற்றது போல் சாமி வந்தது மாதிரி ஆடி இது எல்லாத்தையும் சொல்லும்போது ஐஸ்வர்யாவை தான் வாயால் உண்மையை ஒத்துக்கும் போது தான் இந்த வீட்டில் இவங்க எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சு அவங்க அத்தனை பேரையும் சாட்டை அடித்து வீட்டை விட்டு வெளியே வரட்டவும் செய்கிறாங்க. இப்போ வாச்சு புரிஞ்சிச்சாயா செய்துன்னு சொல்லி எங்கள் ஈஸ்வரி அந்த சாவுத்திரியும் தாமரையும் சொல்ல, ஆனால் ஒன்று தமிழ்ச்செல்வி இந்த வீட்டுக்கு வரப்போகிறதில்ல, உன் கூட சேர்ந்து வாழ போகிறதில்ல, அவள் தான் உன்னை வேண்டான்னு சொல்லி அறுத்து விட்டு போயிட்டாளே, இதுக்கப்புறம் எப்படி உன் கூட சேர்ந்து வாழுவான்னு தாமரையும் சாவுத்திரியும் இந்த எப்படி எந்த அளவுக்கு வேணும்னு காயப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு காயப்படுத்திட்டு தான் போகிறாங்க. சேது மனசு உடஞ்சி அந்த சாட்டையெல்லாம் தானே தன்னை அடிச்சுக்கிட்டு அழுக அங்கே சுற்றி நிற்கிற அத்தனை பேர் தடுக்க முயற்சி பண்ணியும் சேதுவை தடுத்து நிறுத்த முயற்சி பண்ண முடியலை. சேது தனக்கு தானே தண்டனை கொடுத்துக்கவும் செய்கிறாங்க.